ॐ कृष्णाय परमात्मने நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை 6வது அத்தியாயம். கிட்டத்தட்ட அதனுடைய முடிவுக்கு நாம வந்து கொண்டிருக்கிறோம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தியானத்தை எப்படி செய்வது, தியானத்திற்கு பகிரங்க சாதனம் என்ன, அந்தரங்க சாதனம் என்ன, தியானத்தினுடைய விஷயம் என்ன, ஸ்வரூபம் என்ன, இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா அர்ஜுனனுக்கு சந்தேகம் வருது. இந்த தியானத்தினுடைய பிரயோஜனம், பலன், அதையும் சொல்லி கொடுத்துட்டார். மனசு ரொம்ப சஞ்சலமா இருக்கே, இந்த மனசு சஞ்சலமா இருக்கிற சமயத்துல இந்த தியானம்ங்கிறத நான் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது முதல் சந்தேகமாக அர்ஜுனன் கேட்கிறான். அப்போ பகவான் சொல்றார், ஆமா, நீ சொல்றது ரொம்ப வாஸ்தவம் தான். மனசு சஞ்சலமாத்தான் இருக்கு. ஆனா அது சஞ்சலமா இருக்கக்கூடிய மனசையே வைத்துக் கொண்டுதான் இந்த தியானத்தை நாம பழகணும். அதற்கு ஒரே வழி அபியாசம், வைராகியம், இது ரெண்டும் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா அர்ஜுனன் கேக்குறான், சரி, இது மாதிரி பண்ணக்கூடிய இந்த அபியாச வைராகியங்கள் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஒருவனுக்கு இடையில் அது நிறுத்தப்படுகிறது, பிராரப்த கர்மா முடியறது. அப்ப அவன் நிலைமை என்ன அப்படின்னு நான் ஸ்லோகத்தை இன்னொரு வாட்டி படிக்கிறேன். ஏற்கனவே இதுக்கு பதவுரை நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் போன கிளாஸ்ல. படிச்சுட்டு நம்ம ஸ்லோகத்துக்குள்ள விளக்கம் தெரிஞ்சுக்கிறதுக்கு போலாம். அர்ஜுன உவாச்ச அயதி ஸ்ரத்தயோபேதோ யோகாச்சலிதமானசः அப்ராப்ய யோக சம்சித்திம் காம் கதிம் கிருஷ்ண கச்சதி கச்சின்னோ பய விப்ரஷ்டः சின்னாப்ரமிவ நஷ்யதி அப்ரதிஷ்டோ மகாபாஹோ விமூடோ பிரம்மணः பதிः. பிரம்மத்தை, தூய உணர்வை, பரம்பொருளை உணரக்கூடிய நெறியில் பயணிக்கக்கூடிய ஒருவனுக்கு அந்த பயணம் தடைப்பட்டால் அவனுடைய கதி என்ன அப்படிங்கிறது தான் இப்ப நமக்கு இங்க இருக்கிற கேள்வி. அயதி அப்படின்னு முதல்ல சொல்றார். அயதி அப்படின்னு சொன்னா தேவையான அளவு முயற்சியை அவன் செய்யவில்லை அப்படின்னு அர்த்தம். யதினா என்னன்னு அர்த்தம்? யதினா முயற்சியாளன் அப்படின்னு அர்த்தம்னு சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே. தேவையான அளவு அவன் முயற்சி செய்யவில்லை. வைராக்கியம் அவனுக்கு இன்னும் பூரணமாக ஏற்படவில்லை. முயற்சி இருந்ததுன்னா தான் அந்த வைராக்கியம் பரிபூர்ணமாக இருக்கும். இந்த இடத்துல வைராக்கியம் அப்படிங்கிறது பிடிவாதம் அப்படிங்கிறது அல்ல. வைராக்கியம் என்பது பற்றற்ற தன்மை. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், பொருளோ பணமோ உறவோ நட்போ எதுவாக இருந்தாலும், நிலையாமையில பார்த்தோம். நிறைய விஷயங்களை நம்ம திருக்குறள்லயும் இதே ஆஸ்பெக்ட்ல பார்த்து கொண்டிருக்கோம். மாத்தி மாத்தி அங்க சொல்றதுதான் இங்கேயும், இங்க சொல்றதுதான் அங்கேயும்னு வந்துட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு தரத்துக்கு 2 தரம் 3 தரம் கேக்குறீங்க ஒரே ஒரு விஷயத்தையே. அதனால இன்னும் நல்ல மனசுல அது உள் வாங்கிக் கொள்வதற்கு சுலபமாக இருக்கு. நமக்கு இப்போ பயணம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த பாடங்கள் வந்து அப்படி அமைஞ்சு போயிருக்கு. இந்த வைராக்கியம் போராத சமயத்துல அவனுடைய புத்தியானது எப்படி வேலை செய்யறது? நம்மள நிறைய பேர் அப்படித்தான் இருக்கோம். இப்ப எல்லா விஷயமும் எங்க நடந்தாலும் என்னுடைய சர்க்கிள்ல அதுக்கு நான் தான் பொறுப்பு. என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க சரியா இல்லையா, நான் சரி பண்ணணும். அவங்க சரியா இருக்காங்களா, அது சரியா இருக்கிறதுக்கு நான் சொன்ன ஒரு அட்வைஸ்னாலதான் அவங்க சரியா இருக்காங்க. ரெண்டுமே சேர்த்துக்கணும். நம்ம பாசிட்டிவாக்கும் நான் தான் காரணம், நெகட்டிவா இருந்தாலும் நான் தான் காரணம். அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா என் தோள் மேலதான் அதெல்லாம் நிக்கணும். நான் தான் அதுக்கு சார்ட் பண்றதுக்கான எல்லா வேலையும் பண்ணணும். நான் இறங்கணும். நான் இறங்கினாத்தான் வேலை நடக்கும். இப்படியே நம்ம ஒருத்தருக்கா இறங்க ஆரம்பிச்சோம்னா நமக்கான நேரம்ங்கிறது எப்ப கிடைக்கும்? இப்பதான் பார்த்தோம். இந்த அபியாச வைராக்கியம்ங்கிறது என்னன்னு விரிவா பார்த்தோம். எதை அபியாசம் பண்ண போறோம்?
இந்த பிரம்மத்தினுடைய லட்சணங்களை நன்றாக உள்வாங்கிக் கொள்வதற்கு முதல்ல ஒரு ஸ்லோகம் நம்ம வாய்க்கு படிக்க பழகிறதுங்கிறது எவ்வளவு நேரம் இருக்கு, அதுக்கு எவ்வளவு பயிற்சி வேண்டியிருக்கு. அப்புறம் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நம்ம நன்மையும் ஆக்கிக்கிறதுக்கு எத்தனை தடவை அந்த அர்த்தத்தை படிக்க வேண்டியதா இருக்கு. அந்த அர்த்தம் நமக்கு உள்ள போனதுக்கு அப்புறமா அது நமக்கு வேலை செய்யறதுக்கு நம்ம அதுக்கு டைம் அவைலபிலிட்டி கொடுக்குறோமா? சாப்பாடு ஜீரணம் ஆகிறதுக்கு 1/4 பங்கு காசை விடுங்கன்றாங்க, அதுவே நிறைய பேர் விடுறது இல்லை, முட்டை முட்டை திங்குறோம். அதே விஷயம்தான் மனசுக்குமே. மனசுல போடுற விஷயம் ஜீரணமாகி அது தன்மயம் ஆகணும்னா மனசுக்கு கொஞ்சம் அவைலபிள் டைம் இருக்கணும். ஒண்ணுமே இல்லாம அப்படியே போட்டுட்டே இருந்தோம்னா நடக்காது. அப்ப நம்ம அதுக்கே இவ்வளவு முயற்சி, ஒரு விஷயம் படிக்கணும்னாலே நமக்கு அவ்வளவு முயற்சி தேவையா இருக்குங்கிற போது, ஆத்ம விஷயங்களை படிக்கிறச்சே அதுல ஏதாவது ஒரு விஷயமாவது இப்படித்தான் இருக்கு, இது ரெட் கலர்ல இருக்கு, ஒரு 4 அடி உயரத்துல இருக்கும், கொஞ்சம் குண்டா இருக்கும், கொஞ்சம் மூக்கு சப்பையா இருக்கும், நான் காட்டுறாங்க பிரம்மத்தை. அப்படி எல்லாம் ஒண்ணுமே காட்டுறது இல்ல. நீ இப்படி பாக்குறியா, எது அழியறதோ அதை பாக்குறியா, அது கிடையாது பிரம்மம். இப்படி ஒன்னொன்னா ஒரு 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 ஆட்ரிபியூட்டா சொல்லி சொல்லி இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது, அச்சேத்யோயம் அதாக்கியோயம் அக்லேத்யோ சோஷியே வச்ச ஒன்னொன்னுத்தையும் சீரியஸா திங்க் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும். எதெல்லாம் எரிக்கக்கூடியதோ அது கிடையாது, எதெல்லாம் நினைக்கக்கூடியதோ அது கிடையாது, எதெல்லாம் உலர்த்தக்கூடியதோ அது கிடையாது. இது கிடையாது, இது கிடையாதுன்னு இப்படிதான் உபனிஷத் டீச் பண்றது, இப்படிதான் சாஸ்திரம் டீச் பண்றது. நேத்தி 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 நேத்தினா இது அல்ல, இது அல்ல, இது அல்ல, அப்படி சொல்லி சொல்லி. அப்ப இது அல்ல அல்லன்னு சொல்லக்கூடிய அதே நேரத்துல அதற்கெல்லாம் ஆதாரமானதுங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறச்ச டபுள் ஒர்க் பண்ணணும் இல்லையா புத்தி. ஆனா இவனுக்கு என்ன ஆயிடுறது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ். மனசு ரொம்ப பூஞ்ச மனசு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் தான் பொறுப்பாளியா இருக்கேன். நான் அந்த மனசை கிரிட்டிசைஸ் பண்ணல, ஆனா அந்த மனசால மோட்சத்துக்கு ஏதாவது பண்ண முடியுமா? நமக்கு வேணுங்கிறது என்ன, புருஷார்த்தம் என்ன? நமக்கு புருஷார்த்தத்தை நம்ம டிஃபைன் பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது. புருஷார்த்தமாவது ஒண்ணாது, நம்ம சொந்தக்காரங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு இங்க செய்ய போறோம், அதுதாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் வேலை அப்படின்னா பிரச்சனை இல்லை. இது அவங்களுக்கு இந்த இந்த பாடமே இல்லை. இல்ல இல்ல, நான் திரும்பி பிறக்கவே கூடாது, இப்ப நான் பிறந்திருக்கிறது என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும், என் வாழ்க்கையை பத்தி புரிஞ்சுக்கணும், இறைவனை புரிஞ்சுக்கணும், இறைவனின் படைப்பை பற்றி புரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா தான், புருஷார்த்தம் வீடு பேருன்னு வச்சோம்னா அப்போ நமக்குன்னு நம்ம டைம் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். அப்படி கொடுக்காதவன் யாரோ அவன் தான் அயதி அப்படிங்கிற. இல்ல நான் நிறைய முயற்சி பண்றேன், நான் டெய்லி படிக்கிறேன், எல்லா கிளாஸும் அட்டென்ட் பண்றேன், ஒரு கிளாஸ் கூட லீவே போடுறது கிடையாது, திரும்பி திரும்பி படிக்கிறேன், நான் அயத்தியா அப்படின்னா உள்ள போச்சா விஷயம் போகலையா? அதான் இங்க நிதித்தியாசனமோட பலன் என்ன அப்படின்னா, நிதித்தியாசனத்தினுடைய பலன் ஞான நிஷ்டை. இங்க அவன் கேட்கறது என்ன அப்படின்னா, அவன் ஞானத்தில் நிஷ்டை அடையாமல் உறுதி பெறாமல் அவன் இறந்தால் என்ன ஆகும் அப்படின்னு. அப்போ பாசிபிலிட்டிஸ் சொல்றான். அயத்தி அப்படிங்கிறது ஒரு பாசிபிலிட்டி. அவன் சரியா முயற்சி பண்ணாம இருக்கான், ஞான நிஷ்டைக்கு அவன் சரியா உழைக்காம இருக்கான். நிச்சயமா அவனோட ரீசன்ஸ் எல்லாம் ஜெனுவினா இருக்கும், அவனுக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், அவனை சுத்தி நிறைய பேர் அவனை எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்களா இருக்கும், எல்லாமே ஜெனுவினா தான் இருக்கும். ஆனா புருஷார்த்தம் எது, கோல் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அவன் அதில் முயற்சி செய்யவில்லை அப்படின்னு ஆயிடுறது, நிஷ்டை கிடைக்கல. நிஷ்டை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? தன்னெஞ்சறிவது பொய்யற்க. நான் எதுல எல்லாம் டிஸ்டர்ப் ஆறேன், எவ்வளவு தூரத்துக்கு என்னால இந்த தத்துவங்களை எல்லாம் மனதில் இருத்தி கொண்டு எதனாலும் டிஸ்டர்ப் ஆகாம என்னுடைய அமைதியான ஆனந்தம் அப்படிங்கறத நான் வாழ்க்கையில் கடைபிடிக்க முடிகிறது, அதுதான் முக்கியம் நமக்கு. அதுல எல்லாத்தையும் காமிச்சு கொண்டிருக்க வேண்டாம். என்ன நடந்தாலும் நான் பாரு இது அழமாட்டேன் சிரிக்க மாட்டேன். இந்த பிஜேபி வாசல்ல ஒரு ஆள் நிப்பாரு, அது காசு கொடுத்தா அவங்க கூட தான் நிக்கிறாங்க, அப்படி சொல்லல. இங்க உள்ள டிஸ்டர்ப் ஆகுதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். அதுதான் தன்னெஞ்சறிவது பொய்யற்க. ஏன்னா சுவாமிஜி அடிக்கடி சொல்றாரு, யாரையும் எடை போட முடியாது. இவன் ஞானியா இவன் அஜ்ஞானியா படிச்சுட்டேங்கிறதுனால இதை சொல்லியிருக்கு பத்தியா, அவன் அது மாதிரி இல்ல பத்தியா, அவன் கிளாஸுக்கு போறான், அவன் வேஸ்ட். ஆனா அவன் டிஸ்டர்ப் ஆகி அவன் இது பண்றான், அழுகுறான், அவன் கத்துறான், கோவப்படுறான், ஒண்ணுமே ஃபாலோ பண்றதே இல்லை. இதெல்லாம் நம்ம கமெண்ட் பண்றதுக்காக இதை படிக்கிறது இல்லை. யாருக்காக படிக்கிறோம்னா நமக்காகவே படிக்கிறோம். அப்ப நாம என்ன இந்த இடத்துல அயத்திங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய அமைதியான ஆனந்தம் குலையாமல் இருக்கும் அளவிற்கு நம் வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோமா இல்லையா, அதுதான் இங்க நம்மளுடைய
யத்னம் முயற்சியின் அளவீடு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஞான நிஷ்டை நமக்கு வேணும் அப்படின்னா எந்த நாளையும் டிஸ்டர்ப் ஆகாத விருப்பு வெறுப்பற்ற ஒரு மனம். கிருஷ்ணர் கீதையில ரொம்ப தெளிவா அந்த மனசை டிஸ்பிளே பண்ணி காமிச்சுட்டார். உனக்கு கண்டிப்பா விருப்பு வெறுப்பு என்பது இருக்கக்கூடாது. எப்ப விருப்பு வெறுப்பு இருக்காது அப்படின்னா எப்ப மனசு சுத்தமான அந்த பிரம்ம தத்துவத்தில் நிலைத்து இருக்கிறதோ அப்பொழுது மாத்திரம்தான் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்க முடியும். அதுல இருந்து நாம கொஞ்சம் விலகி வரோம் அப்படின்னு சொன்னா அப்ப நமக்கு அந்த விருப்பு வெறுப்புக்குள்ள மாட்டிக்கும். அதனாலதான் தியானத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார். அதிக நேரம் நீ அதோட அந்த லட்சணங்களையே டுவெல் பண்ணி கொண்டு இருக்க இருக்க மனசு என்னமாகும்னா அதன் மயம் ஆகிவிடும். அதன் மயம் ஆகும் அந்த மனசுக்கு மற்றவர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டு பார்க்கக்கூடியதாக ஆகாது. எல்லாம் இருக்கிறபடி அக்செப்டன்ஸ் நமக்கு ஜாஸ்தியா வரும். அதுக்கு நம்ம கம்ப்ளீட் சரண்டர் டுவர்ட்ஸ் த தத்துவம் அது இருக்கணும். அப்பதான் நம்மளால அதை பண்ண முடியும் அப்படின்னு. அடுத்தது ஒரு விஷயம் சொல்றார் அர்ஜுனன். என்ன சொல்றான் அடுத்தது? ஸ்ரத்தையா உபேதக அப்படிங்கிறான். இவன் முயற்சி இல்லதான், முயற்சி பத்தலதான், ஆனா ஸ்ரத்த நிறைய இருக்கு. ஸ்ரத்தையா உபேதக. ஸ்ரத்தா ரொம்ப ஸ்ரத்தைனா என்னது? குரு சொல்றது நிச்சயமாக எனக்கு நன்மைக்குத்தான். கொஞ்சம் கடினமா சொன்னார்னா கூட அப்ப கூட நீ இப்படி படிக்கலைன்னா உனக்கு இது கிடைக்காது, இந்த மாதிரி படிக்காமே இருந்தனா எப்ப நீ தேர போற அப்படின்னு ஏதாவது திட்டாருன்னு வச்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் என்னை பொறுத்தின வரைக்கும் நான் சொல்றேன், குரு திட்டினா அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான் ஆக்சுவலா. அக்கறை இல்லாதவன் யாராவது திட்டுவாடா? அக்கறை இல்லைன்னா திட்டவே மாட்டாங்க. ஏன் நீ வகுப்புக்கு வரல அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு தான் அர்த்தம். சரி, இந்த அளவுக்கு அக்கறை வச்சு நம்ம கிட்ட ஒருத்தர் கேட்கிறாங்களே அப்படின்னு. இப்ப நமக்கு ஸ்ரத்த அப்படிங்கிறது சாஸ்திரத்துல ஸ்ரத்த, குரு சொல்லக்கூடிய வாக்கியங்கள்ல ஸ்ரத்த. குரு தன்னோட ஓன் கச்சேரியெல்லாம் நடத்த மாட்டார். அவர் சாஸ்திரத்துல இருக்கிற விஷயத்தை தான் நமக்கு புரியுற மாதிரி விளக்கி சொல்லுவார். அப்ப சாஸ்திர வாக்கியத்தை குருமுகமாக கேட்கும் பொழுது அது எனக்கு நிச்சயமாக நன்மை தருங்கிறது தான் முக்கியமான விஷயம் ஸ்ரத்தா அப்படின்னு சொன்னா. நல்ல ஸ்ரத்தையெல்லாம் இருக்கு, கிளாஸ் எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம், எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்கிறோம், குரு சொல்றதெல்லாம் கூட கேட்கிறோம், எழுதுனா எழுதுறோம், படினா படிக்கிறோம், நில்லுனா நிக்கிறோம், உட்காரோம்னா உட்காடுறோம், ஆனா முயற்சி பத்தல. ஸ்ரத்தையா உபேதக. ஆனா கூட அயதி, அயத்தின்னா என்ன? முயற்சி இல்லாதவனாக அவன் இருக்கிறான். முயற்சி எதுக்கு பண்ணணும்? குரு கிட்ட உட்கார்ந்து படிச்சுட்டா மாத்திரம் இது வந்துடாது. நாம கொஞ்சம் முயற்சி பண்ணி அந்த விஷயத்தை, அதுக்குதான் திருப்ப திருப்ப சொல்றேன், பாராயணம் பண்ணணும் பாராயணம் பண்ணணும் அப்படின்னு. பாராயணம் பண்ணும் பொழுது என்ன ஆகுது? நம்ம படிச்சது, அதனுடைய பொருளை நம்ம சிந்திச்ச, குரு சொல்லும் பொழுது கேட்டது, இதெல்லாம் நினைவுக்கு கொண்டு வரணும். அப்படி நினைவுக்கு கொண்டு வர அதுதான் இன்டர்னலைசேஷன் ப்ராசஸ். அதுக்கு நேரம் கொடுக்கணும். ஏதோ ஒரு கதை புஸ்தகம் படிக்கிற மாதிரி கீதையை படிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். நிச்சயமாக கீதையை கதை புஸ்தகம் படிக்கிற மாதிரி படிக்கவே முடியாது. நாட் ஒன்லி கீதா, எனி உபனிஷத், நத்திங் கேன் பி. எதெல்லாம் தத்துவம் சார்ந்ததாக இருக்கிறதோ அதெல்லாம் அப்படி படிக்கவே முடியாது. இல்ல எனக்கு அப்படி இப்படி எந்திரன் மாதிரி இப்படி திருப்பினாலே எனக்கு எல்லாம் மண்டைக்குள்ள போயிடுறதுன்னா அது ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியம். அதுதான் பின்னாடி பார்க்க போறோம். கிருஷ்ணரே பதில் சொல்வார், அது மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்கு அப்படின்னு. ஆக இங்க பிராக்டிஸ் பண்ணல, இன்டர்னலைசேஷனுக்கு கொஞ்சம் கூட ஜாஸ்தியா முயற்சி பண்ணி இருக்கணும். அது ரெண்டும் அவனுக்கு பண்ணல. மூணாவது என்ன சொல்ற? யோகா சலித மானசக. இந்த ஸ்ரத்தையோட இருக்கிறவன் நல்லா பிராக்டிஸ் பண்ணல அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு அழகான ஒரு குறள் இருக்கு. ஓதியும் உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா வேதையின் வேதையார் நீ. அருமையான குறள். வேதைமைன்னு நினைக்கிறேன் அதிகாரம். அவன் நல்லா படிச்சிருப்பான். இப்ப பார்த்தோம் இல்லையா, நல்ல ஸ்ரத்தவான் அவன், நல்லா படிச்சிருப்பான், நல்லா புரிஞ்சுட்டு இருப்பான். மற்றவங்களெல்லாம் உட்காத்தி வச்சு கிளாஸோ கிளாஸ், யார் கூப்பிட்டா யார் கிடைக்கிறாங்களோ எல்லாருக்கும் உட்காந்து, நான் இதை இன்னைக்கு படிச்சேன், அதை உனக்கு படிச்சேன், உனக்கு சொல்றேன் பாரு, அதை பண்றேன் இதை பண்றேன், ஏகப்பட்ட பிரசங்கங்கள். தான் உணரா. அவனுக்கு ஒன்றும் வேலை இல்லை, வேலை செய்யல. அதுக்குதான்
உபனிஷத்துல குருவோட லட்சணம் சொல்லும் பொழுது ஸ்ரோத்ரியன் பிரம்மனிஷ்டன் அப்படின்னு 2 விஷயத்தை சொல்லி குருவை குவாலிஃபை பண்றாங்க. ஸ்ரோத்ரியனா இருக்கிறது அப்படின்னா என்னன்னா நிறைய கேட்கறது. பகுதா ஸ்ருதக அப்படின்னு சொல்லிருக்கு வேதத்துல. நிறைய கேட்கணும், நிறைய கேட்கணும், கேட்டுட்டே இருக்கணும், நிறைய அறிஞர்கள் கிட்டேந்து கேட்கணும். அப்படி கேட்கறது மூலமா தான் கற்றலையும் கேட்டல் நன்றுன்னு பார்த்திருக்கோம். அதுல கேள்வியின் மூலமாக அத்தனை ஞானமும் நமக்குள்ள வந்து ஈஸியா இறங்கும். நான் அன்னைக்கு ஒரு டிஸ்கோர்ஸ் கேட்டிருந்தேன். அதுல ஒரு உதாரணம் சொன்னார். இதுவரைக்கும் அந்த உதாரணத்தை அந்த ஆங்கிள் சிந்திச்சது இல்லை. நானும் அப்பூதியடிகளார் கதையை வந்து இதுல பேசினேன், எழுதினேன், எல்லாம் பண்ணேன். இந்த அப்பூதியடிகளார் கதையை சொல்லி அதுல ஒரு வார்த்தை சொன்னார். அடியார் அமுது செய்ய இவன் இடையூறு செய்தான் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு அவர் வந்து திருநாவுக்கரசர் கிட்ட அந்த பெரிய அந்த இவன் குழந்தையா இருக்கானே அந்த திருநாவுக்கரசு அவன் செத்து போயிடுவான் இல்லையா, அதை சுட்டி காட்டி அவர் வந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து உயிர்ப்பிச்சுடுறார். அதுக்கப்புறமா ஒன்று கொள்ளாமலாம் பாடி அவன் வந்ததுக்கு அப்புறமா இவர் சொல்றாரா அது அவர் சிறிது இடையூறு செய்தார். சிறிது இடையூறாது, அடியார் அமுது செய்ய இவன் சிறிது இடையூறு செய்தான், உள்ளேயே போயிட்டான். அதுக்கு அவர் எந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணார்னா, துக்கேஷு அனுத்விக்னமனாக சுகேஷு விகதஸ்பிருகா வீதராக பய குரோதக சிததீர் முனிருச்சியதே. எனக்கு ஒரு புது விஷயமா இருந்தது. எதுக்கு சொல்றேன்னா, பகுதா ஸ்ருதக நிறைய கேட்கத்தான் இந்த இந்த சாஸ்திரம் வந்து நமக்கு நம்மயம் ஆகும். டைம் இருக்கா படி, இல்லைன்னா கேளு, இதை விட்டா வேற எதுவும் பண்ணாரு. அப்படி பண்ணக்கூடியவன் அது அப்படி பண்ணியும் கூட தான் உணரல அப்படின்னா அவன் முயற்சி பண்ணாதான் அது உணர முடியும். அது உணரலைன்னா வேஸ்ட். அந்த அந்த ரெகுலாரிட்டி வேணும். எது பண்ணினாலுமே ரெகுலாரிட்டி வேணும். இவர் என்ன சொல்றார், தியானம் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார். நீ இந்த இடத்துல இப்படி உட்கார்ந்துக்கோ, சுச்சம் தேசே பிரதிஷ்டாபிய ஸ்திரமாசனம் ஆத்மனகா அதெல்லாம் சொல்லி இந்த மாதிரி உட்கார்ந்துக்கோ, இந்த மாதிரி நீ ஒரு ஆசனம் போட்டுக்கோ, நீயும் ஸ்ட்ரெயிட்டா உட்கார்ந்துக்கோ, சமம் காய சிரோக்ரீவம் எல்லாம் சொல்லி உட்கார்ற போஸ்டர்ல இருந்து எல்லாம் சொல்லி கொடுத்துட்டார். ஆனா நாம அப்பவே பார்த்துட்டோம் இந்த விஷயத்த. தேர் ஷுட் பி அ ரெகுலாரிட்டி. தினம் 10 நிமிஷம்னா 10 நிமிஷம், இந்த டைம்னா இந்த டைம், இந்த பிளேஸ்னா இந்த பிளேஸ். அந்த ரெகுலாரிட்டி இருக்கு இல்லையா, அது நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் முயற்சியில வருது. அப்ப நிறைய தடைகள் வரும். இந்த டயத்துல தான் நீ பண்ணுமா, வேற டைமே கிடையாதா, எங்களுக்குலாம் வேலை இருக்கு, இங்க வந்து இதை பண்ணு அப்படின்னு நம்மளோட சொந்தங்கள் நம்ம எதிர்பார்க்கும். அதுக்குன்னு நாம டாக்ட்ஃபுல்லா யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு டயத்தை பிடிச்சுக்கணும். நிச்சயம் கிடைக்கும், கிடைக்காம போகவே போகாது. எவ்வளவு தூரம் நம்மள நாம இப்படித்தான் நானுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்றோமோ அவ்வளவு தூரம் உலகம் நம்மள இப்படித்தான் இவங்கன்னு அக்செப்ட் பண்ணிக்கும். உலகம் ரொம்ப ரொம்ப பிளெக்சிபிள். நாம நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. நம்மள இட்டெல்லாம் யாரும் கிடையாது. நாம வந்துதான் நடக்கணும்னு ஒரு காரியம் கூட உலகத்துல கிடையாது. சத்தியமா கிடையாது. யார் இல்லைனாலும் யார் இருந்தாலும் இந்த உலகம் அதனுடைய செயல்பாடுகளை நடத்தி கொண்டேதான் இருக்கும். அது ஈஸ்வரனுடைய ஆக்ஞையில நடக்கிறது. இது ஒண்ணு என்னால நடக்க போறது கிடையாது. எனக்கு ஒரு ரோல் இருந்ததுன்னா அப்ப ஆஃப்டர் ஆல் மை ரெகுலர் பிராக்டிசஸ் நான் போய் அதையும் பண்ணுவேன், அவ்வளவுதான். அப்ப என்னோட ரெகுலர் பிராக்டிஸை எப்படி வச்சுக்கணும்னா, எந்த டிஸ்டர்பன்ஸும் வராத சமயமாக அதை நான் பழக்கி கொள்ள வேண்டும். அப்ப அந்த அந்த யத்னம்ங்கிறத நான் டிஃபைன் பண்ணி அதை கரெக்டா இது ஸ்டாப் இல்லாம நடக்கிற மாதிரி நான் வந்து அதை நடத்திக்கணும். அப்படிங்கிறது யாரோட பொறுப்பு? அது யதியோடைய பொறுப்பு. பதஞ்சலி சொல்றார், சத்து தீர்கால நைரந்தர்ய ஆசேவிதா திருடபூமி சத்காரா ஆசேவிதா திருடபூமிகி அப்படிங்கிற. தீர்க்க காலன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப நாள் பண்ணணும். சுவாமிஜி சொல்லுவார், கன்சிஸ்டன்ட் டைம், கன்சிஸ்டன்ட் ஸ்டடி ஃபார் அ லென்த் ஆஃப் டைம் அண்டர் அ குவாலிஃபைடு டீச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இது மூணுமே இருக்கணும். நான் வந்து கன்சிஸ்டன்ட் ஸ்டடி பண்றேன், ஆனா கொஞ்ச நாள் பண்றேன், பிரயோஜனம் இல்லை. கன்சிஸ்டன்ட் ஸ்டடி ஃபார் அ லென்த் ஆஃப் டைம் பண்றேன், ஆனா ஒருவே தெரியாத ஒரு ஆள் கிட்ட போய் படிச்சுட்டு இருக்கு, அவர் வாயில வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அது எப்படி எனக்கு வந்து இது சித்தியை தரும்? ஞான சித்தி எப்படி தரும் எனக்கு? நிச்சயமா தராது. அப்ப எல்லா ஃபேக்டர்ஸும் எனக்கு வரணும், நானும் நிறைய முயற்சி பண்ணணும். ஸோ அந்த டைம் டேக்கன் இருக்குல்ல, அது ஜாஸ்தியா தான் இருக்கும்.
சப்போஸ் யாராவது ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆகுறதே கொஞ்சம் ஃபேக் எண்ட் ஆஃப் த லைஃப்ல தான் இன்ட்ரடியூஸ் ஆறாங்க. நிஷ்டை ஏற்படுவதற்கு மிகவும் டைம் ஆறுது. அப்ப என்ன ஆகும்? அதுதான் அவனுடைய கேள்வியே. அதுக்கு ஸ்ரத்த இருக்கு. ஆனா முயற்சி பண்ணாததுக்கு நம்மளுடைய இயலாமை மட்டும் காரணம் இல்ல. நம்மளுக்கு டைம் வார்ன் அவுட் ஆயிடுச்சுன்னா, பிராரப்தம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அது நம்ம கையிலயா இருக்கு? எல்லாரும் சொல்றாங்க இளமையிலேயே இதுக்கு வாங்க. ஆனா இளமையில இதுக்கு வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால நீ இளமையில வரல, இப்ப கிடையாது, அடுத்த ஜென்மத்துல வான்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. அப்படி சாஸ்திரம் சொல்றது இல்ல. ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்து நைனாம் பிராபிய விமுக்கியத்தை சித்வாசியாம் அந்த காலேபி. 2வது அத்தியாயம் கடைசி ஸ்லோகம். நீ அந்த காலத்துல கூடப்பா இதை நீ புரிஞ்சேண்டியானா உனக்கு ஓகே. புரிஞ்சுக்கிறது அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். இதை நான் புரிஞ்சுக்கிறேன், ஐயம் திரிபு அற நான் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அதுக்காக தான் நிதித்தியாசனம். ஐயம் திரிபு எல்லாம் போறதுக்கு தான் நிதித்தியாசனம். சந்தேக விபரீதங்கள் எல்லாம் போகணும், அதுக்காக தான் நிதித்தியாசனம். அடுத்தது சொல்றார் யோகா சலித்த மானசக. சலிக்கிறதுனா என்ன? அதுல இருந்து நழுவிடுறது. ஸ்டெடியா போயிட்டே இருக்கு இந்த யோகத்துல, இந்த தியானத்துல. திடீர்னு அது என்ன ஆயிடுறது? என்ன போங்க, ஒரு 4 கோயில் போயிட்டு வரலாம் போல இருக்கு. எப்ப பாரு படினா எப்படிங்க? அதெல்லாம் படிக்க முடியும். சும்மா அப்படி கோயிலுக்கு போய் அப்படி 4 பேரை பார்த்தா இப்படி மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா. இந்த மனச பொய்ங்கிறோம், அதுக்கு ரிலாக்ஸேஷனுக்கு உட்காந்து படிப்படியா ஏறி ஏறி நம்ம போகணும்னு ஆசைப்படுறோம். பண்றோமா இல்லையா? பண்ணிட்டு தான் இருக்கும். தப்புன்னே சொல்லல. எல்லா சாதனையும் எந்தெந்த ஸ்டேஜ் வரைக்கும்னு ஒரு வரையறை வச்சுக்கணும். இதெல்லாம் போனதோடைய புண்ணியம் தான் என்ன கொண்டு வந்து இப்ப சாஸ்திரத்துக்கிட்ட விட்டுருக்கு. நான் சாஸ்திரத்தை இனிமே உட்காந்து படிக்கணும், எனக்கு இனிமே படிக்கிறது ஒண்ணுதான் வேலை, அதை நான் என்மயம் ஆக்கிக்கிறது தான் வேலைன்னு நமக்கு திருட நிச்சயம் வேணும். அப்ப யோகா சலித்தம் ஆகாது. இந்த நிதித்தியாசனத்தை பண்ணறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் ஏற்பட்டு என்னால இதை பண்ண முடியல அப்படின்னா, அப்ப நான் இதனுடைய பர்பஸ் எனக்கு சர்வ் ஆகாது. இவ்வளவு தூரம் படிச்சு எனக்கு பர்பஸ் சர்வ் ஆகாது. இது அகாடமிக் வேல்யூ தான் இருக்கும் மைண்ட்ல, வேற ஒண்ணும் ஆகாது. அப்ப என்ன ஆகும்? இது எனக்கு வேல்யூ கொடுக்கறதுக்கு நான் திரும்ப ஒரு தடவை வரணும், வந்துதானே ஆகணும். இது முழுமையாக நான் உணர்ந்து கொண்டால்தான் எனக்கு மீண்டும் பிறவி இல்லை அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்றது. முழுமையா உணர்ந்தேன்னா உணரலையா அப்படிங்கிறதுக்கு வெறும் எந்த மீட்டரும் கிடையாது, தன்னில் சரிவது பொய்யற்கன்னு சொல்லியாச்சு. சோ அவங்களுக்கே தெரியும் நாம இதுல எவ்வளவு டைம் போடுறோம், அந்த டைம் போதுமா, இன்னும் நமக்கு டைம் வேணுமா, எப்படி திருப்பி திருப்பி நம்மள யோசிக்க வச்சாலும் நான் தூய உணர்வுங்கிற எண்ணம் இருக்கா இல்லையா, அதுதான் நம்மளுக்கு டெஸ்ட், நாமளே வச்சுக்க வேண்டிய டெஸ்ட். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எவ்வளவு தூரம் நம்ம வெளியில போறதுக்கு நம்ம மனசு ஆசைப்படுறதோ அதே அளவுக்கு உட்கார்ந்து படிக்கிறதுக்கும் நம்ம மனசு ஆசைப்படணும். ரெண்டும் ஒரே டயத்துல கிடைக்காது. இருக்கிறதே 24 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு. அதனால எது ப்ரையாரிட்டி அப்படின்னு நாம தான் டிசைட் பண்ணணும். அந்த ப்ரையாரிட்டைசேஷனை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. எனக்கு இந்த விஷயம் நல்லா புரிஞ்சிருக்குன்னு 10 பேருக்கு தெரியலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எப்படி அது நான் ஒரு ஞானின்னு காட்ட வேண்டாமான்? இந்த எண்ணம் வந்ததுனாலே நம்ம ஞானி இல்லைன்னு அர்த்தம். பாமரரென காண்பிப்பார் பண்டித திறமை காட்டார் உம்மருமாவார் ஐயம் புகுந்துண்பார் ஜீவன் முக்தர்னு சொல்லியிருக்கு. எவ்வளவு படிச்சிருந்தாலும் நான் படிச்சிருக்கேங்கிறத சொல்லணும்ன்ற எண்ணம் கூட அவனுக்கு விழைவே இருக்காது. கேட்டாதானே, கேட்டா பாத்துக்க, கேட்டதுக்கு சொல்ல போறோம், அவ்வளவுதான். அப்ப நமக்குள்ளேயே நம்ம இன்டர்னலைஸ் பண்ணறதுக்கு அவ்வளவு நேரம் நமக்கு கொடுக்க. அதையே நீங்க ஆப்போசிட்டா யோசிச்சு பாருங்க. இந்த உலகியல் கல்வியில ஏதாவது ஒண்ணு படிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த படிச்ச விஷயத்த யாருக்காவது சொன்னாதான் அதுக்கு மதிப்பு. இங்கெல்லாம் அப்படி கிடையாது. நீ யார்கிட்டையும் சொல்றியோ சொல்லலையோ, சொன்னா அடிஷனல் பெனிஃபிட், உனக்கும் நல்லது, நிதித்தியாசனத்துக்கு யூஸ் ஆகும். கேட்கறவங்க ஒரு ஸ்ரத்தையா கேட்கறவங்க வந்தா இதுக்காக போய் நம்ம அலையவும் வேண்டியது இல்லை. யாராவது கேட்க மாட்டாங்களா அப்படின்னு தான், அதுவும் நமக்கு ஒரு பிரதிபந்தம் தான். எதுவா இருந்தாலும் மனசு ஏங்கிட்டுன்னா பிரதிபந்தம். ஏங்கக்கூடாது, நிறைவா இருக்கணும். FFR நிறைவா இருக்கணும். எது வந்தாலும் அது இருக்கேதான், என்கிட்ட இருக்கே, இந்த சாரி புதுசா வந்திருக்குங்க, இன்னைக்குதான் ரிலீஸ் ஆயிருக்கு, எத்தனை சாரி கட்டிங்க, என்னப்பா இல்ல என்ன நல்லா கட்டிக்கணும், அவ்வளவுதான். நிறைவு, அந்த நிறைவு நமக்கு எப்பவும் இருந்துருதுனாலே தட் இஸ் த மீட்டர். வேற ஒண்ணும் மீட்டர் கிடையாது. நிறைவு தானே ஆனந்தம், வேற என்ன?
அப்படி ஆகல, இவனுக்கு எப்ப ஆகிறது இல்லைன்னா இந்த யோகத்திலிருந்து அவன் மனசு வந்து சலிச்சு போயிடுறது. அதுல நிற்க மாட்டேங்கிறது அவனுக்கு. ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து கொண்டே இருக்கிறது. 3 விஷயத்த கிடைக்கிறதே அரிது அப்படிங்கிறார் ஆதிசங்கர் விவேக சூடாமணி. துர்லபம் திரயமே வைத்தது தேவானுகிரக கேத்துக்கம். ஈஸ்வர அனுகிரகத்தினால மட்டுமே கிடைக்கக்கூடியது 3 விஷயங்கள் அப்படின்னு சொல்றார். மனுஷ்யத்துவம், முமுட்சுத்துவம், மகாபுருஷ சம்ஸ்ரயம். மனுஷ்யத்துவம் உங்களுக்கு புரியும். மனித பிறவி கிடைக்கிறது கஷ்டம். ஔவை பாட்டி கூட சொல்லியிருக்கா. ஈஸியா தமிழ் பாட்டே இருக்கு, புரிஞ்சிடும். அரிது அரிது மானிடராதல் அரிது. முமுட்சுத்துவம், வீடு பேருதான் என்னுடைய குறிக்கோள் என்ற எண்ணம் கொண்ட மனம் இருக்குல்ல, அதுதான் முமுட்சுத்துவம். மோக்தும் இச்சா முமுட்சுதா. அப்ப முமுட்சுத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு முக்தி தான் என்னுடைய குறிக்கோள், வீடு பேருதான் என்னுடைய குறிக்கோள், அறம் பொருள் இன்பம் எல்லாம் அந்த வீடு பேற்றுக்காக மட்டும்தான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கே, அந்த முமுட்சுத்துவம். அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கரெக்ட் தானே? இப்ப பாருங்க, நம்ம கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க? அட்டெண்டன்ஸ் பாருங்க, அவ்வளவுதான் இருக்கு. முமுட்சுத்துவம் அவ்வளவுதான் இருக்கு. எத்தனை பேர் இருக்காங்க குரூப்ல? எத்தனை பேர் உலகத்துல இருக்காங்க? எல்லாருமா உட்கார்ந்துட்டு முமுட்சுத்துவத்துக்கு போராடிட்டு கொண்டு இருக்காங்க? கிடையாது. அப்ப முமுட்சுத்துவம் அரிது. ஈஸ்வர அனுகிரகத்தினால மட்டும்தான் அது கிடைக்கும். அதை விட அரிது எது தெரியுமா? அவர் கிரேடேஷன் கரெக்டா தான் போட்டிருக்காரு. மனுஷத்துவம் கூட கிடைச்சு விடுறது, முமுட்சுத்துவமும் அமைஞ்சுடுறது. மகாபுருஷ சம்ஸ்ரயம் இருக்கே, அது ரொம்ப கஷ்டம். மகான்களுடைய சத்சங்கம் கிடைக்கிறது இருக்கே, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு நல்ல குருநாதர் கிடைக்கிறது இருக்கே, அது அவ்வளவு கஷ்டம். இதெல்லாம் இருந்ததுன்னாதான் இந்த ஸ்ரத்தை அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ஸ்ரத்தை இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ரத்தையோட முயற்சி இருக்கணும். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பர சம்யதேந்திரியக. யார் சொன்னா? கிருஷ்ணர் தான் சொன்னார் கீதை. ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் நச்சிதேதாதி கச்சதி. ஞானத்தினாலதான் அந்த சாந்தியானது கிடைக்கும் அப்படிங்கிறது. இங்க என்ன சொல்றார்? அப்பிராப்திய யோக சம்சித்திம். இது மாதிரி ரீசன்ஸ்னால இந்த யோக சம்சித்திம், சித்தினா என்ன? வெற்றின்னு அர்த்தம். சம்சித்திம்னா என்ன? நல்ல வெற்றி, நன்றாக வெற்றி அடைவது. யோக சம்சித்திம், இந்த யோகத்தில் நன்றாக வெற்றி அடைவது, தியானத்தில் நன்றாக வெற்றி அடைவது என்பது அப்பிராப்ய. பிராப்தம்னா என்ன? அடையறது. பிராப்யன அடையறது. அப்பிராப்யன என்ன? அடையாம போயிடுறது. இப்ப என்ன ஆயிடுறது? இந்த முயற்சி போதல, ஸ்ரத்தை இருந்தாலும் முயற்சி போதல, யோகத்திலிருந்து மனம் சலித்து விட்டது, வெளியில போயிடுத்து மைண்டு, எல்லாரும் எதையாவது கொஞ்சம் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்ப்பா, சும்மா போர் அடிக்கிறாங்க இவங்க அப்படின்னு ஆயிப்போச்சு. இப்படி எல்லாம் ஆறுது. என்னதான் நமக்கு எல்லாம் அமைஞ்சா கூட யோகத்துல உட்கார முடியல. மைண்ட் வந்து அதுல டுவெல் பண்ண மாட்டேங்குது. யோக சம்சித்தியும் அப்பிராப்திய அவனுக்கு கிடைக்கல. அவனுக்கு காம் கதிம் கிருஷ்ண ரட்சசி அப்படின்னு கேட்கும். என்ன கதி அவனுக்கு கிடைக்கும்? குற்றாலத்தானையே கூறுன்னு சொன்னார். யாரு? பட்டினத்தார். எப்ப சொன்னார் தெரியுமா? காலம் வரும் முன்னே, கண் பஞ்சு அடையும் முன்னே, கடைவாயில் பால் படும் முன்னே, ஊரார் கூடி அழும் முன்னே குற்றாலத்தானையே கூறு. எப்போ நான் கரெக்டா அந்த சமயத்துல நீ இருங்க ஒரு நிமிஷம் குற்றாலத்தான சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லலையாம். இட்ஸ் அ ரெகுலர் பிராக்டிஸ், கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ். இத அவனால பண்ண முடியல அப்படின்னா அவனுடைய கதி என்ன ஆகும்? இவர் சொல்றார், வள்ளுவர் சொல்றார், நம்ம இப்பதான் படிச்சோம் நிலையாமையில, நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் மேற்சென்று நல்வினை செய்யப்படும். நல்வினைனா என்ன? நல்ல செயல்கள் அனைத்தும் செய்ய வேண்டும்னு சொன்னேன். நல்ல செயல்கள்லயே உள்ளதுலயே பெரிய நல்ல செயல் எது அப்படின்னா தன்னை அறிவது, வீடு பேற்றுக்காக உழைப்பது. இதுதான் முதல் நல்வினை. நமக்கு பிரயோஜனப்படக்கூடிய நல்வினை. அப்ப நான் ரொம்ப செல்ஃபிஷா இருக்கணுமா? மற்றவங்களுக்கு எல்லாம் நான் ஒரு ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம். முதல்ல உன்னை சரி பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நீ ஊருக்கே ஹெல்ப் பண்ணு. ஆட்டோமேட்டிக்கா அவனோட பிரசன்ஸே ஹெல்ப்பா போயிடும். அதுதான் விஷயம். ஏன்னா ஒரு ஞானி, ஒரு தபஸ்வி ஒரு இடத்துல இருந்தார் அப்படின்னு சொன்னா அந்த என்டையர் பிளேஸே வந்து புனிதமா இருக்கு. நம்ம வந்து தாவி போட்டுக்கிறோமோ போட்டுக்கலையோ, நம்மளுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது அதை பொறுத்து நம்முடைய தவமானது நிர்ணயிக்கப்படுது.
நம்ம இப்ப இனிமே பார்க்க போறோம். துறவு அதிகாரத்துல அந்த விஷயத்தெல்லாம் பார்க்க போறோம். துறவியினுடைய இதெல்லாம் என்ன அப்படின்னு. துறவு அதுக்கு முன்னாடியே நம்ம தவம் அதிகாரத்துல எல்லாம் பார்த்துட்டோம். தவத்தின் மேன்மை என்ன அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டோம். இந்த தியானம் அதெல்லாம் ஒழுங்கா பண்ணும் பொழுது நம்மை நாம் முதலில் பிறந்ததனுடைய பயனை அடையும்படி நாம செய்யணும். அதுக்கப்புறமா தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே. அப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்கா லோக சங்கிரகமாக நாம் அனைவருக்கும் எல்லா நலன்களையும் நாம செய்யலாம் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறார். கச்சின்னோபய விப்ரஷ்டக அப்படின்னு. இதுல என்ன, இந்த உபய விப்ரஷ்டக அப்படின்னு அதை பிரிக்கிறோம். உபயனா என்ன, ரெண்டு. விப்ரஷ்டக ரெண்டும் போயிடுது. பிரஷ்டனா போறது, விப்ரஷ்டகன்னா நன்னா போயிடுது. அது என்னது? அது ரெண்டு போயிடுறதுன்னா என்னது அது அப்படின்னா, இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கான் இல்லையா, இந்த யோகி இந்த இடத்துக்கு வந்திருக்கானே, இவன் முதல்ல என்ன பண்ணிருப்பான்? இவன் ஃபர்ஸ்ட் சாதாரணமா பூஜை பண்ணிட்டே இருந்திருப்பான் இல்லையா. சகாம கர்ம யோகம். எனக்கு எக்ஸாம்ல பாஸ் ஆகணும், எனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும், அல்லது எனக்கு ஒரு நல்ல பையன் கிடைக்கணும், அப்புறம் எனக்கு குழந்தை பிறக்கணும், இப்படின்னு வேண்டி 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 வாழ்க்கையை இறைவனை சார்ந்து நான் நல்லதுவாவே சொல்றேன். அவன் கெட்டவனா இருந்துட்டு நல்லவனா அதெல்லாம் ரொம்ப வளர்த்த வேண்டாம். ஒரு நல்லவனாவே இருக்கான். சகாம கர்ம யோகம் முதல்ல பண்ணி கொண்டிருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆறுது அவனுக்கு? நிஷ்காம கர்ம யோகத்திற்கு மனசு இதா இருக்கு, எலிவேட்டா இருக்கு. இப்ப நிஷ்காம கர்மயோகம் பண்ண பண்ண சித்த சுத்தியை அடைந்து குரு உபசதனமாகி குருமுகமாக அவன் ஞானத்தை பெறுகிறான். அந்த ஞானத்தைத்தான் அவன் இப்பொழுது நிதித்தியாசனம் செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் தான் அவனுக்கு பிறவி முடியறது. இப்ப இவன் சகாம கர்மயோகம், நிஷ்காம கர்மயோகம் இதெல்லாம் பண்ணி கொண்டிருந்தானே, இந்த சமயத்துல எல்லாம் அவனுக்கு கர்ம பலன் அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கும்? நிஷ்காம கர்மயோகம் பண்ணும் பொழுது அவனுக்கு கர்ம பலனை வேண்டாமல் அவன் காரியம் செய்கிறான். எனக்கு அங்க என்ன பலன் கிடைக்கிறது? சித்த சுத்தி தான் கிடைக்கிறது. கர்ம பலன் அவனுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த கர்ம பலன் அவனுக்கு வேண்டாம்னு சொன்னதுனால அது அவனுக்கு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. கர்ம பலன் போனது அப்படின்னு. சரி, ஞானத்துக்கு வந்திருக்கான். ஞானத்திலேயாவது அவனுக்கு ஞானத்தினுடைய பயன் கிடைச்சுதானா? ஞானத்தினுடைய பயனும் கிடைக்கல. இவனுக்கு என்ன பிரச்சனைனா, இவன் அங்கேயாவது ஒழுங்கா பண்ணியிருந்தான்னா, அங்க இதெல்லாம் அர்ஜுனனுடைய உபய விப்ரஷ்டகங்கிறதுக்கான அர்த்தத்தை மட்டும் சொல்லி கொண்டிருக்கேன். பின்னாடி கிருஷ்ணர் இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுவார். இந்த உபய விப்ரஷ்டகங்கிற விஷயத்தை அங்க கிளாரிஃபை பண்ணுவார். 2வது 3வது அடுத்தது ஸ்லோகம் வரும்போது உங்களுக்கு அது புரிஞ்சிடும். இப்ப இதுக்கு என்ன அப்படிங்கறத மாத்திரம் புரிஞ்சுக்கும். கர்மத்தை விட்டதுனால கர்ம பலன் கிடையாது, ஞானத்தை விட்டதுனால ஞான பலன் கிடையாது. அப்ப என்ன ஆயிடுறது? அவனுக்கு அவன் கவனமா இல்ல, அவனுடைய கோல்ல அவன் கவனமா இல்ல. கவனமின்மையின் காரணமாக அவன் இந்த 2 விஷயத்தையுமே விட்டுட்டான். இந்த பலனையும் விட்டுட்டான், ஞான பலனையும் விட்டுட்டான். ஞானத்தின் பலன் என்ன? ந புனராவர்த்ததே அப்படின்னு உபனிஷத் சொல்றது. மீண்டும் அவனுக்கு தாயின் கர்ப்பவாசம் கிடையாது அப்படின்னு சொல்றது. அவன் இந்த ஞானத்துல நிஷ்டை பெறாததுனால அவனுக்கு அதுவும் போயிடுத்து. கர்மத்தின் பலனான அவனுடைய இந்திரிய சுகங்கள் அதுவும் அவனுக்கு கிடைக்கல. அது 2மே அவனுக்கு இப்ப இல்லை. இதுதான் இவனுக்கு உபய விப்ரஷ்டக அப்படின்னு. சரி, இது 2ம் விட்டதுனால இவன் என்ன ஆயிடுறது? சின்னாப்ரம் இவ நஷ்யதி. அப்ரம்னா மேகம்னு அர்த்தம். சின்ன அப்படின்னா மேகம் செதறி போறது இல்ல. இப்ப நல்ல மழை பெய்யணும், மழை பெய்ய நல்லா சேர்ந்துட்டே வருது மேகம் எல்லாம் கருன்னு. திடீர்னு ஒரு காத்து அடிக்கிறது, போச்சு, எல்லா மேகமும் அந்தந்த இடத்துக்கு போயிடுச்சு, அவ்வளவுதான், மழை பெய்யுது. நம்ம என்ன சொல்றோம்? காத்து மேகத்தை கலைச்சுடுத்துப்பா அப்படிங்க. வாயுர்நாவம் இவாம்பசி இப்பதான் பார்த்தோம். நம்ம அவனும் கேட்டான், வாயோரிவ சுதுஷ்கரம். இந்த வாயு என்னன்னு பார்த்தோம். நமக்கு நம்முடைய கீழ்மை குணங்கள் எல்லாம் நம்ம பிடிச்சி இழுக்கிறது. இங்கேயும் அதே மாதிரி இந்த சின்னாப்ரம் அப்படிங்கிறது என்ன? இந்த மேகங்கள் எல்லாம் திரண்டு வந்த மேகங்கள் எல்லாம் ஒண்ணு கூடி வருது. அவன் நல்ல பாதையில போய் கொண்டிருக்கான், நல்ல குரு கிடைச்சிருக்கார், நல்ல சாதனை பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு ஆயிடுச்சு, போச்சு. இவ்வளவு நாள் பண்ணினதெல்லாம் என்ன ஆகும்? சின்னாப்ரமேவ நஷ்யதி. எல்லாம் கலைஞ்சு போயிடுமா? அங்கங்க போயிடுமா?
அவன் பிரம்மத்தை அறியக்கூடிய பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறானே, பிரம்மணபதிகி அப்படிங்கிறான் அவன. இந்த தன்னையும் அனைத்தையும் உணர்வாக அவன் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாதையில் அவன் பயணித்துக் கொண்டிருக்கிறானே, அந்த சாதனையானது என்ன ஆகும்? அடுத்த ஸ்லோகத்துல அது என்ன ஸ்லோகம் படிச்சுடலாம், அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து அர்த்தங்கள். அடுத்த ஸ்லோகத்துல இந்த 2 கேள்விக்கும் நீ ஒருத்தன் தான் பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற சரண்டரோட, இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா, அதனால ரொம்ப சரண்டரோட பேசுறார் அர்ஜுனன். ஏதன்மே சம்சயம் கிருஷ்ண சேத்துமர்ஹஸ்ய சேஷதः त्वदन्यः संशयस्यास्य उपपद्यते. ஹே கிருஷ்ண, ஏதத்து இந்த, மே என்னுடைய, சம்சயம் சந்தேகத்தை, அசேஷதக முழுமையாக, சேத்தும் நீக்குவதற்கு, அருகசி நீர் ஒருவரே தகுதியானவர். துவமேவன் நாம போட்டுக்கணும். ஹி ஏனெனில், அஸ்ய இந்த, சம்சயஸ்ய சந்தேகத்தை, சேத்தா நீக்கக்கூடியவர், துவது அந்யக உம்மை தவிர வேறு யாரும் ந உபபத்தியதே இருக்க முடியாது. ஒரு விஷயத்தையே 2 வாட்டி வேற மாதிரி ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ்ல சொன்னா என்ன அர்த்தம்? உன்னை விட்டா வேற கதியே இல்லை, எப்படியாவது நீ அதை சொல்லி கொடுத்துரு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அதுதான் டோட்டல் சரண்டரா இருக்கார் அப்படின்னு சொன்னேன். இந்த என்னுடைய சம்சயத்தை, என்ன டவுட் அவருக்கு? சாதகனுடைய சாதனைகள் பாதியில் நிற்கும் பொழுது அவன் தான் ஏற்றுக்கொண்ட பாதையில் பயணிக்கும் போது சிதறி போவானா? அவனுக்கு என்ன ஆகும்? அவனுக்கு சின்னாபிரமிவ நஷ்யதி அழிந்து போகுமா? அவனுடைய இதெல்லாம் சாதனைகளோட எல்லாமே வேஸ்ட் ஆயிடுமா? ஏன் இப்படி சொல்றார் அர்ஜுனன்? நீ மாத்திரம்தான் இதை நீக்கக்கூடியவன் அப்படின்னு சும்மா ஏதாவது போட்டு விடலாம், நம்ம கொஞ்சம் ஐஸ் வச்சா பதில் எல்லாம் சொல்றானான்னு பார்ப்போம். அப்படி சொல்லியிருப்பாரா? சொல்லலாம், தப்பு கிடையாது. டீச்சர் கிட்ட உங்களை விட்டா இது யாரு சொல்லுவாங்க, தயவு செஞ்சு நீங்களே சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டா கொஞ்சம் குளிர்ந்து போய் சொல்லிதான் கொடுப்பாங்க இல்லையா? ஆனா அப்படி சொல்லல. பகவான் தான் 4வது அத்தியாயத்துல சொன்னார், பகூனிமே வியதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுன தானியகம் வேத சர்வாணி தத்துவம் வேத்த பரந்தப அப்படின்னு. அவர் கொடுத்த கேரண்டி தான், அவர் கொடுத்த வேர்ட்ஸ் தான் இவன் வாங்குறான். நீதான சொன்ன, அவன் சொல்லல இதுல ஸ்லோகத்து நம்ம புரிஞ்சுக்கணும். நீதான சொன்ன எனக்கு பல ஜென்மங்களை பற்றிய அறிவு உண்டு, ஆனா உனக்கு கிடையாது. அது மட்டும் இல்ல, தன்னுடைய பல ஜென்மங்களை பற்றிய அறிவு மட்டும் அவருக்கு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லல. எல்லாருடைய பல ஜென்மங்களை பற்றிய அறிவும் அவருக்கு இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த இந்த ஜென்மத்துல ஒருத்தனுக்கு ஒண்ணு கிடைக்கலனா அதனுடைய கதி என்ன? அது பிற்பாடு அவனுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? இப்ப போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகுமா ஆகாதா? யாராவது இப்ப போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகும்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், பண்ணுவாங்களா? அத்தனை வேலை உட்காந்து டெய்லி பாராயணம் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஒருமையுள் தாம் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்துன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த வட்டி நீ என்ன படிக்கிறியோ அது உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கும், கவலைப்படாதன்னு அந்த கேரண்டி கொடுக்குறார். எதை வச்சு கொடுக்குறார்? தானா சொந்தமா அடிச்சு விடுறாரா? கிடையாது. அரண் வலியுறுத்தல்ல படிச்சோம். நம்ம என்ன படிச்சோம்? நான் செய்த புண்ணியம் பாவம் கற்ற கல்வி என்னோட கூட வரும். இதுக்கெல்லாம் நமக்கு ஒரு கேரண்டியான ஒரு ரிப்ளை வேணும். நமக்கு எப்படி சொன்னார் வள்ளுவர் அப்படின்னா இப்ப நம்ம சொல்லலாம் தைரியமா, எங்கேன்னு சொன்னார் வள்ளுவர்? வேதத்து கருத்துக்களை எடுத்து பகவத்கீதை சொல்லி இருக்கிறது அங்கேயும் தான் சொல்லியிருக்காரு. நம்ம சொல்லலாம்ல, சொல்ல போறார் பகவான் நமக்கு அதுக்கு பதில். இவனோட கேள்வி என்ன அப்படின்னா, முக்காலமும் அறிந்தவனாகிய நீ மட்டும்தான் இதற்கு பதில் சொல்ல முடியும். வேற யாரும் இந்த இதுக்கு என்னால என்னுடைய இந்த டவுட்டை ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா உன்னுடைய வச்சனத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, அதனால நீயே சொல்லு. இது நிறைய அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. ஒண்ணு, இத வேற யாராவது சொல்ற மாதிரி வச்சிருந்தா கூட எழுதுறது தானே. அர்ஜுன வாச்சக்கு பகவான் வாச்சக்கு பதிலா அர்ஜுன வாச்சல் வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு அதுல ஒரு வெயிட்டேஜ் இருக்காது. இது பகவான் சொல்லணும்.
பகவான் கிட்ட இருந்து நம்ம இந்த பதிலை வாங்கணும். இவன் சாதனையில் பாதியில் விட்டால் சிதறுண்ட மேகம் போல இவனுடைய பாதை ஆகுமா? இந்த பாதையினுடைய குறிக்கோளானது அடையப்படாமல் இப்படி ஆகுமா? ஆகாதா? அதான் அவனுடைய கேள்வி. பகவான் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஸ்ரீ பகவானுவாச்ச பார்த்த நைவேக நாமுத்ர விநாசஸ்தஸ்ய வித்யதே நஹி கல்யாண கிருத் கஷ்டித் துர்கதிம் தாத கச்சதி. ஹே பார்த்த, ஹே தாத்த, ரெண்டு அட்ரஸ் கொடுக்குறாரு. தாத்த அப்படின்னா என் குழந்தையே, அப்பனே அப்படின்னு கூப்பிடு. ரொம்ப பாவமா இருக்கு. பாவம், எவ்வளவு இதுவா கேட்கிறான் பார். அப்படியே எல்லாம் வேஸ்ட் ஆயிடுமோ அப்படின்னு பயந்து போய் கேட்கிறானே அப்படின்னு ஒரு கழிவிரக்கம். அப்பனே, இக இந்த வாழ்க்கையில், தஸ்ய அவனுக்கு, யாருக்கு? யோக பிரஷ்டனுக்கு. இப்ப இந்த சின்னாபிரம் இவன் நஷ்யத்தேங்கிறத கேட்டாரு. யாருக்கு? இவன் ஸ்ரத்த இருந்தும் அவன் சரியா முயற்சி பண்ணாம யோகத்திலிருந்து சலித்தமான மனசை கொண்ட அவனுக்கு அவனுடைய குறிக்கோள் அடையாமல் போயிருக்குமே, அந்த அவனுக்கு, தஸ்ய அவனுக்கு, விநாசக, திரும்ப திரும்ப அந்த விஷயத்த கொண்டு வரோம் அப்படின்னா நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இது மைண்ட்ல இருந்து போகக்கூடாது. அதுக்காகத்தான் திரும்ப திரும்ப அந்த இதை சொல்றது, எக்ஸ்பிளனேஷன்ஸ் மறுபடியும் சொல்றது. விநாசக, அழிவு. அழிவுங்கிறது என்னன்னா, வாழ்க்கையுடைய முயற்சி பயனற்று போகுமா? அந்த வாழ்க்கையில் அவன் செய்த முயற்சி பயனற்று போனது என்பது, அதாவது விநாசக என்பது, ந வித்யதே ஏவ, ஒரு பொழுதும் இல்லை. அமுத்திர, வேறு உடல் எடுத்தாலும் விநாசக, அழிவு ந இல்லை. எவ்வளவு பெரிய கேரண்டி கொடுக்கிறார் பகவான். அவன் அந்த உடல்ல செய்திருக்கக்கூடிய சாதனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு அழிவு என்பது இல்லை. அவன் வேறு ஒரு உடல் எடுக்கும் பொழுது கூட அதற்கு அழிவு என்பது இல்லை. ந இக ந அமுத்திர அப்படிங்கிறது. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இந்த ஜீவன் அப்படிங்கிறது என்ன? இந்த ஜீவன் என்பது நம்முடைய உயிர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? உயிரோட காம்பனன்ட் என்ன அப்படின்னா, இந்த பஞ்ச ஞானேந்திரிய கர்மேந்திரியங்கள், இந்த சூக்ஷ்ம உடல் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுதான் அந்த உயிருடைய முக்கியமான காம்பனன்ட். நாம என்னென்னலாம் படிக்கிறோமோ, என்னென்னலாம் மனனம் பண்றோமோ, அது பூரா அந்த மனசுல மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்துல ஒரு ரெஜிஸ்டர்ட் மெமரியா அது உட்கார்ந்துட்டே இருக்கு. எது ரொம்ப அதிகமா நம்ம அபியாசம் பண்றோமோ, அபியாசம் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம் மனசுல அது தீர்க்கமா போய் உட்காருது, ஆழமாக போய் பதிகிறது. நம்ம தேகினோஸ்மின் யதா தேகேல பார்க்கிறோம். தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திகி அப்படின்னா, இந்த உடல்ல கௌமாரத்தையும், அதாவது பால்ய பருவத்தையும், யௌவன பருவத்தையும், இளமை பருவத்தையும், முதுமை பருவத்தையும் இருந்து அனுபவித்து விட்டு மீண்டும் வேறு ஒரு உடல் எடுக்க எது போறது? ததா தேகாந்தர பிராப்திகி எது? அந்த ஜீவன் போறது. அப்ப அந்த ஜீவன் என்ன பண்றதுன்னா, இதெல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்துட்டு ஒரு மூட்டையா போட்டுதான் கிளம்புறது. அந்த மூட்டை இல்லாம அதால எங்கேயுமே போக முடியாது. இந்த உயிர் பிரியறது அப்படிங்கிறது என்ன ப்ராசஸ் அப்படின்னா, உடலை விட்டு இது பிரிஞ்சு போய் வேற ஒரு உடலை எடுக்கிறது. முதல்ல பகவான் அவனுக்கு ஒரு கன்சோலேஷனை கொடுக்கிறார். நீ கவலைப்படாத, நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன், எதுவுமே பாழா போகாது, எல்லாமே பத்திரமா இருக்கும். இப்படி சொல்லிட்டாலே என்ன ஆகும்? ரெண்டாகும் என்னை பொறுத்தின வரைக்கும். ஒண்ணு தைரியம் வரும், இன்னொன்னு லெத்தார்ஜிக்காவும் இருக்கும். பரவாயில்ல, இதை பற்றி கிடைக்காத, போனா போகும், அடுத்த வாட்டி பார்த்துக்கணும். என்கிட்டயே நிறைய பேர் என்னோட கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸே சொல்லியிருக்காங்க, இந்த ஆன்மீக கல்வியில நாங்க சேர்ந்து பயணம் பண்ண போது, அது உஷா மேடம் அதெல்லாம் இந்த வருஷம் இந்த இதுல இல்ல மேடம், நம்ம அடுத்த இதுல பாத்துக்கலாம், நான் பார்க்கலாம், சாய்ஸ்ல விட்டுலாம் அப்படின்னு சொன்னதை நான் காதால கேட்டிருக்கேன். அதை பார்த்து சிரிச்சிருக்கேன். இது பகவான் சொல்லறது எதுக்கு அப்படின்னா, அவன் இதுக்காகவே வாழ்க்கையை கொடுத்தவன் போயிடுத்து.
வாழ்க்கை போயிடுது, ஐ மீன் உயிர் போயிடுது, அப்ப என்ன ஆகும்னு கேக்குறான். அப்ப இவர் சொல்றாரு, நீ பயப்படாதப்பா, இதுக்காகவே வாழ்க்கையை கொடுத்திருக்கான், சின்சியரா கொடுத்திருக்கான் அப்படின்னா அந்த சின்சியாரிட்டிக்கு எந்த ஒரு பங்கமும் விளையாது அப்படின்னு. உடலுக்கு தான் அழியும் தன்மை அப்படிங்கிறது இருக்கு, இந்த உள்ளத்திற்கு அழியும் தன்மை என்பது கிடையாது. இதுக்கு என்ன உங்களுக்கு ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு கேட்டா, சில சமயம் நமக்கு சில விஷயங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்த உடல்ல இருக்கும் பொழுது நாம் சில விஷயங்களை எங்கோ பார்த்த மாதிரி இருக்கு. சில பேர்கிட்ட எங்கேயோ பேசின மாதிரி இருக்கு. சில பேரை சைல்டு ப்ராடிஜியா பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டுதானே இருக்கோம். அதனால இந்த உள்ளம் என்பது தொடர்ந்து சில பதிவுகளை எடுத்துக்கொண்டுதான் வருகிறது அப்படிங்கறத தான் இங்க சொல்றாரு. தஸ்ய விநாசக ந வித்யதே, அவனுக்கு அழிவுங்கிறதே கிடையாது. யாருக்கு? அந்த உள்ளத்தை, அந்த ஜீவன் அப்படிங்கிறதுக்கு அழிவுங்கிறதே கிடையாது. அந்த உயிர் இன்னொரு உடலை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து அதனுடைய பயணத்தை அது பண்ணத்தான் பண்ணும். இவன் எப்படி இந்த சம்ஸ்காரத்தை எப்படி கொண்டு வந்திருக்கான்? இவன் தர்மானுஷ்டானங்களை பண்ணியிருக்கான், தர்மமான வாழ்க்கை முறையை நடத்தியிருக்கான், அறத்தை கடைபிடித்திருக்கிறான், சகாம கர்மயோகம் பண்ணியிருக்கான், அப்புறம் நிஷ்காம கர்மயோகம் பண்ணியிருக்கான், அப்புறம் குரு கிட்ட போயிருக்கான், அப்புறமா படிச்சிருக்கான், அதுக்கப்புறமா தியானம் பண்ணும்போது அவனுக்கு போயிருக்கு. இவ்வளவு ஸ்டெப்ஸ் அவன் பண்ணியிருக்கான். அது எப்படி மொத்தமா டிஸ்கவுண்ட் பண்ணிட முடியுமா? பண்ணவே முடியாது. இப்ப லாஜிக்கலா நம்ம ஒரு யோசனை பண்ணி பார்ப்போம். இப்ப ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன், இந்த ஒரு ஸ்லோகத்தை முடிச்சிடும். இப்ப இத்தனை இத்தனை விஷயம் சொன்னேனே, தர்மானுஷ்டானம் பண்றான், சகாம கர்மயோகம் பண்றான், நிஷ்காம கர்மயோகம் பண்றான். இப்ப எல்லா இடத்துலயும் ஒரு மெயின் பெனிஃபிட் ஒண்ணு இருக்கும். என்ன பெனிஃபிட்? சகாம கர்மயோகம் பண்ணினா அவன் என்ன கேட்கிறான்? எனக்கு குழந்தை வேணும், எனக்கு படிப்பு வேணும், எனக்கு இந்த இதுல வேணும், வேலை வேணும், இப்படி கேட்டான்னா ஃபர்ஸ்ட் சகாம கர்மயோகம் காமியமாக அவன் கேட்கிறான், எனக்கு வேணும்னு கேட்கிறான். அவனுக்கு அந்த வேணுங்கிறத கொடுக்குறாரு. கூடவே என்ன ஆகுது, அவன் அதுக்காக வேண்டி சில மந்திர உச்சாரணங்கள் பண்றான், சில அஷ்டோத்திரங்களை சொல்றான், சில சகஸ்ரநாமங்களை சொல்றான். அதுக்கான புண்ணியம் அவனுக்கு பெனிஃபிட் சேர்ந்து உட்கார்ந்துருக்கு. சோ என்ன கிடைக்கிறதுன்னா, அவனுடைய முதல் பெனிஃபிட், அவன் கேட்கிற பெனிஃபிட்டும் கிடைக்கிறது, புண்ணியமும் கிடைக்கிறது. புண்ணியத்தினால மறுபடியும் அவனால நல்ல காரியங்கள் பண்ண முடியறது. அப்படி சேர்ந்து சேர்ந்து புண்ணியம் இன்னொரு புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டே இருக்கிறது. அப்ப அவன் நிஷ்காம கர்மயோகத்துக்கு வரும்பொழுது அவன் என்ன சொல்றான்? எனக்கு எந்த பெனிஃபிட்டும் வேண்டாம்ப்பா, நான் எதுவுமே கேட்கல, பொண்ணுக்கு கல்யாணம், அது கல்யாணம் இருக்கிறேன், அதெல்லாம் நான் உன்கிட்ட அஜெண்டாவே வைக்கவே இல்லை. நீ என்ன பண்ற? எனக்கு சித்த சுத்தி மாத்திரம் கொடுத்தாலே போதும். அப்ப என்ன ஆயிடுறது? இவன் கேட்ட பெனிஃபிட் கிடைக்கிறது, புண்ணியம்ங்கிற பெனிஃபிட் ஆட்டோமேட்டிக்கா இருந்துட்டுதான் இருக்கு. எந்த ஒரு வேலை பண்ணினாலும் ஒரு மெயின் ப்ராடக்ட், ஒரு பை ப்ராடக்ட் கண்டிப்பா இருக்குதானே? அப்ப இருக்கு. அப்படி எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு தென்னை மரம் வளர்க்குறோம், மெயின் ப்ராடக்ட் என்ன? தேங்காய். தேங்காய் மெயின் ப்ராடக்ட், பை ப்ராடக்ட் அநேகமா இருக்கு. அந்த வேர்ல இருந்து ஆரம்பிச்சு ஓலை வரைக்கும் எல்லாமே பை ப்ராடக்ட் தான், யூசபிள் பை ப்ராடக்ட் தான். அப்படிதானே? அதே மாதிரிதான் இப்ப அவன் இதுவரைக்கும் பண்ணி கொண்டிருக்கிற அந்த சகாம கர்மயோகம், நிஷ்காம கர்மயோகம் எல்லாம் பண்ணி இப்ப ஞான யஜ்யத்துல வந்துட்டான். இந்த ஞான யஜ்யம் பண்ணும் பொழுது இந்த ஞான யஜ்யத்தோட ஞான யஜ்யம் அப்படிங்கிறது என்ன? படிக்கிறது தான் ஞான யஜ்யம். ஸ்ரேயா திரவியமயா யஜ்யக ஞான யஜ்ய பரந்தப, பகவானுடைய வேர்ட்ஸ் 4வது அத்தியாயம். சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியத்தை, எல்லா கர்மங்களும் ஞானத்தில் முடிவடைகிறது. எல்லா திரவியமயமான திரவியங்கள் போட்டு செய்யக்கூடிய யஜ்யங்களை காட்டிலும் உயர்ந்தது எது என்றால் ஞான யஜ்யம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்ற. அப்ப அந்த ஞான யஜ்யத்துக்கு என்ன பலன்? ஞானம் அவனுக்கு பலன். அந்த அவாந்தர பலன்கிறது என்ன? அங்கேயும் அவனுக்கு புண்ணியம் கிடைக்கிறது. இத சுவாமிஜி வேடிக்கையா சொல்லுவார். இப்ப இங்க தூங்கினா கூட உங்களுக்கு பலன் தான். தூங்குவாங்க சில பேர் கிளாஸ்ல. ஆனா அப்போ அத சொல்லுவார், தூங்கினா கூட பலன். ஏன்னா புண்ணியம்ங்கிறது எந்த இடத்துல ஞான யஜ்யம் நடக்கிறதோ, எங்க நம்ம கீதையை கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ, எங்க நம்ம கீதா விசாரம் நடக்கிறதோ, அதுக்கு ஒரு புண்ணியம். இப்பதானே மகாத்மியத்துல படிக்கிறோம். அப்ப அந்த புண்ணியம்ங்கிறது அப்பவும் கிடைக்கிறதா இல்லையா? இந்த புண்ணியம் எல்லாம் என்ன ஆகும்? இந்த புண்ணியம் எல்லாம் எனக்கு வேலை செஞ்சுதான் ஆகணும். இப்ப லாஜிக்கலா நம்ம இத அணுகினோம் அப்படின்னு சொன்னா, ஒரு செயலுக்கான முக்கிய பலனை அனுபவித்து அவாந்தர பலனையும் அனுபவிக்க வேண்டிய அந்த ஒரு விஷயமும் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அதுதான் என்ன பண்றதுன்னா,
இந்த உடல், இந்த உயிர் இன்னொரு உடலை எடுக்கும் பொழுது இந்த புண்ணியமானது இந்த உடல்ல இருக்கும் பொழுது அது என்னெல்லாம் படிச்சதோ அதையும் இந்த புண்ணியத்தையும் சேர்த்து எடுத்துக்கொண்டு அடுத்த உடலுக்கு அது போகிறது அப்படின்னு. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கல்யாண கிருத்து கஷ்டித்து. கல்யாண கிருத்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ரொம்ப மங்களமான செயல். இப்ப நாம பண்ணி கொண்டிருக்கோமே, இது ரொம்ப மங்களமான செயல். இந்த மங்களகரமான செயலை யார் செய்கிறார்களோ இது துர்கத்தியும் தாத்த கச்சதி, இருக்கிறதுலயே ஸ்ரேயான் திரவியமயோ யஜ்ஞா ஞான யஜ்ஞ பரந்தபங்கிறது பகவானுடைய வேர்ட்ஸ். ஸ்ரேயான் அப்படின்னா சிறந்ததுன்னு அர்த்தம். இருக்கிறதுலயே சிறந்தது ஞான யஜ்ஞம்னு சொல்லியாச்சு. ஞான யஜ்ஞம் பண்ணி கொண்டிருக்கேன், எனக்கு இது ஒரு நாளும் துர்கதியை கொடுக்காது. இதுதான் பகவான் சொல்ற, பகவானோட கேரண்டி. ஒரு நாளும் இது உனக்கு துர்கத்தினா என்ன, கீழான ஒரு நிலையை கொடுக்க. நம்ம கீதா மகாத்மியத்துல படிக்கிறோம், கீதை யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த பிறவி மனித பிறவி. படிக்கிறோமா இல்லையா? இங்கதான் ஸ்ரத்தா வேலை பண்றது. எனக்கு என்ன பிறவி கிடைக்குமோ தெரியல, எனக்கு எப்பதான் ஞானம் வருமோ தெரியல, இந்த மாதிரி எல்லாம் நம்ம அப்படி எல்லாம் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. படிச்சோம்னாலே வந்துட்டு போகுது, அவ்வளவுதான். பகவான் இருக்கார், அவர் என்ன வேலை அவருக்கு, நம்ம மண்டையை திறந்து ஏத்துறதுதான் வேலை. அந்த தைரியத்தோட அந்த ஒரு ஸ்டர்டினஸோட நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அது முதல்ல பாதியில நின்னாலும் கூட பகவான் என்ன சொல்றார், துர்கதிக்கு போகாதுப்பா, பயப்படவே பயப்படாத, நீ உனக்கு ஒண்ணுமே ஆகாது, உனக்கு நல்லா இதுல இருந்து உனக்கு இதுக்கப்புறம் உனக்கு ஃபர்ஸ்ட் பெடஸ்டலுக்கு வந்துட்டியா, அதுக்கப்புறம் நீ மேல மேலதான் போக போற, நீ எங்க கீழே போவ அப்படின்னு. அழகான ஒரு பாடல். புலவர் புகழ் முதற் பூமி சுபேட்சை விசாரணை இரண்டாம் பூமி. இதெல்லாம் 7 பூமிகள், ஞான பூமிகளை பத்தி பேசுறார். இந்த இந்த பாடல் பாடும் பொழுது கைவல்ய நவநீதக்காரர் சொல்ற, அந்த முதல் பூமி 4ஆம் பூமியில் வரும் முன் 3 பூமியில் அடைந்து நடந்து மாண்டோர் மேலான பதம் அடைந்து பிறந்து மெல்ல மெல்ல வீடு சேர்வர். அதே வேர்ட்ஸ் இங்க என்ன சொல்றாரோ அதேதான் கைவல்ய நவநீதன். இவன் வரல, பாதியில நின்று போயிடுத்தவன். சுபேச்சை, விசாரணை, தனுமானசி, சத்வாபத்தி, இது 4 பூமி. இந்த 4 பூமியில அவன் பாதியில விட்டுட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்ததுல திரும்ப பிறந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய அசம்சக்தி, பதார்த்தா பாவனை, துரியம், இதெல்லாம் அங்கேருந்து அவன் அப்படியே வருவான்ப்பா. இது வேற ஒரு, இதெல்லாம் பெயர்கள் தான், வேற ஒண்ணும் இது கிடையாது. இதெல்லாம் என்ன அப்படின்னா, எப்படி நம்முடைய மனம் எலிவேட் ஆயிக்கொண்டே இருக்கிறது, இந்த தியானம் பழக பழக மனசு எப்படி எலிவேட் ஆயிக்கொண்டே இருக்கிறதுங்கிறது தான் அந்த அசம்சக்தி, பதார்த்த பாவனை, துரியம். அதெல்லாம் அதை பொறுத்து அந்த முக்தியோட என்ஜாய்மெண்ட் அதை பொறுத்து மாறிக்கொண்டிருக்கிறது, அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா அது எல்லாமே அவனுக்கு இந்த பிறவியில கிடைக்கலன்னா அடுத்த பிறவில கேரண்டி கிடைச்சிடும் அப்பா அப்படிங்கிறார் கிருஷ்ணர். துர்கத்தையும் தாத்தா சொல்லிட்டேன் அப்பனே, இது துர்கதி அடைய மாட்டான் அப்படின்னு மேற்கொண்டு அடுத்த ஸ்லோகங்களுடைய கருத்துக்களை நாம் அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம்.